முருகப்பெருமானை நினைத்து இருக்கக்கூடிய விரத முறைகளில் ஒன்று சஷ்டி விரதம். முக்கியமா ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டி, இந்த 6 நாட்கள் சஷ்டி மிகவும் முக்கியமான விரதம். இந்த சஷ்டியில நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முறையா அந்த விரத முறையை கடைபிடித்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த சஷ்டி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி 22/10/2025 தொடங்கி 27/10/2025 அன்று முடியுது. இந்த சஷ்டி விரதம் நிறைய பேர் 6 நாட்கள் விரதம் அப்படின்வாங்க. ஆனா முக்கியமா 7 நாட்கள் தான் இதோட முடிவு. இந்த முருகரோட திருக்கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி தான் இந்த விரத முறையை நம்ம முடிக்கணும். யாரெல்லாம் விரதம் 6 நாட்கள் இருக்கிறீங்களோ அவங்க முருகரோட திருக்கல்யாணத்தை பார்த்து முடிச்ச பின்னாடி தான் அந்த விரதத்தை முடிக்கணும். ஒரு நாள் கூட இந்த விரத முறையை கடைபிடிக்கலாம்.